ஈரான் அமெரிக்க ஒப்பந்தத்தில் இவைகள் எல்லாம் மேலதிகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், இஸ்ரேல் அடங்க மறுத்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேல் எப்படியாவது ஒரு சண்டையை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதற்கான முனைப்புகளைத்தான் காட்டுகிறது என்பதை இதிலிருந்து புரிய முடியும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னா, நமக்கெல்லாம் தெரியும், அமெரிக்க ஈரானுக்கு மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டிருந்தது. இறுதியாக அந்த உடன்படிக்கையில் 2 தரப்பாரும் கையெழுத்திட்டிருந்தார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் சிங்கப்பூர் கொடியை ஏந்தி கொண்டு சென்ற ஒரு கப்பல் மீது 4 தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது ஹொர்முஸ் நீர்ப்பரப்பில். அந்த 4 தாக்குதல்களும் ஆளில்லா விமான தாக்குதல்களாகத்தான் நடத்தப்பட்டிருந்தது. அந்த 4ல் 3ஐ தாங்கள் முறையடித்து விட்டதாகவும், 1 கப்பல் மீது தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் கப்பலில் மேற்பரப்பில் தாக்குதல்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, தீப்பற்றி எரிகிறது என்கிற செய்திகளை எல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் வெளியிட்டிருந்தது மட்டுமல்லாமல், இதற்கு பதிலடியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்கிற வார்த்தைகளையும் அவர் சொல்லியிருந்தார். இதே நேரத்தில் தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி, ஈரானுடைய அரச ஊடகம், அவங்க வெளியிட்டிருந்த தகவல்களில் இதுவரை வந்த தகவல்கள் பிரகாரம் ஈரான் இந்த தாக்குதலை மறுத்திருக்கிறது என்கிற செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். இதே நேரத்தில் இன்றைக்கு காலையில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் நேற்று இரவு பின்னேரங்களில் அமெரிக்க ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் ஈரானுடைய இலக்குகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய ஏவுகணை சேமிப்பு தளங்கள், ஈரானுடைய ரேடார் மையங்கள் என்று கிட்டத்தட்ட 4 அல்லது 5 இடங்கள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல்களில் சேத விவரங்கள் என்ன மாதிரியான இழப்புகள் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான செய்திகள் வெளிவரவில்லை. ஆனால் ஈரான் மீது ஒரு குறிப்பிட்ட தாக்குதலை அமெரிக்கா நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு காரணமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் முதல் கட்டமாக யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் அந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதற்காக தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது தொடர்பாக அறிவிப்பு விடுத்திருக்கக்கூடிய ஈரானுடைய IRGC இஸ்லாமிய புரட்சிகர இராணுவ பிரிவு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இதற்கு பதிலடி நிச்சயமாக கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பலமான பதிலடியாக இருக்கும் என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், ஹொர்முஸ்ல பயணிக்கக்கூடியவங்க எங்களுடைய ரூல்ஸ் அடிப்படையில் தான் பயணிக்கணும், அவங்க நினைச்ச ஏரியாவால் பயணிக்க கூடாது என்கிற செய்தியையும் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த தாக்குதலை யார் நடத்தினார்கள் என்பது வெளிப்படையாக தெரியாவிட்டாலும், ரூல்ஸை மீறி பயணித்த சிங்கப்பூருடைய கொடியை தாங்கிய கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலை ஈரானுடைய IRGC நடத்தி இருக்கலாம் என்பதை இந்த செய்திகள்ல இருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்தாலும், IRGC வெளிப்படையாக இன்னும் நாங்கள் தான் தாக்குதலை நடத்தினோம் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்ளலைங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதே நேரத்தில் ஹொர்முஸ் பகுதிகளில் எந்த பகுதியால் போகணும், எந்த பகுதியால் போகக்கூடாது என்பதையும் மீண்டும் மீண்டும் IRGC வலியுறுத்தி வர்றாங்க. ஏன்னா பல பகுதிகளிலையும் மைன்ஸ் அவங்க புதைச்சி வச்சிருக்கிறாங்க, கன்னி வெடிகளை தண்ணிக்குள்ள புதைச்சி வச்சிருக்கிறாங்க. எனவே அந்த கன்னி வெடிகளால் கப்பல்களுக்கு ஆபத்து வரும் என்பதால் தான் இதனை சொல்லுகிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். அதே நேரம் ஐநாவினுடைய முனைப்பால ஹொர்முஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய கப்பல்களில் இருக்கக்கூடிய மாலுமிகளை மீட்கிற பணிகள் தொடர்ந்து வந்தது. அந்த பணிகளை தற்போது நிறுத்தி இருப்பதாக ஐநா அறிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஹொர்முஸ் பகுதிகளில் நிற்கக்கூடிய கப்பல்களில் 19,000க்கு மேற்பட்ட மாலுமிகள் இன்னும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 3 மாதங்களுக்கு மேலே அவங்க கடலுக்குள்ள சிக்கி இருக்கிற காரணத்தினால அவர்களை மீட்கிற பணிகளை ஐநா சபை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ ஹொர்முஸ் பரப்பில் கப்பல்கள் போக்குவரத்தும் சுமூகமாக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஹொர்முஸ்ல பயணித்திருக்கின்றன என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் அங்கே இருக்கக்கூடிய மாலுமிகளை மீட்கிற பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஐநா அறிவித்திருப்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். எனவே ஐநா தன்னுடைய வேலையை ஒருபுறம் செய்தாலும், இந்த ஒப்பந்தத்தை சீர்குலைக்கிற பணிகளை இஸ்ரேலும் அதனுடைய ஆட்களும் செய்கிறார்கள் என்கிற ஒரு தரப்பு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் பின்னேரங்களில் இஸ்ரேலுக்கும் லெபனானுடைய அரசுக்கும் இடையில அமெரிக்காவினுடைய முனைப்புல ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது, யுத்த நிறுத்த ஒப்பந்தம். அந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இனிமேல் 2 பேரும் சண்டை பிடிக்க கூடாது என்பதுதான் ஒப்பந்தம். ஆனால் ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருக்கணும் ஹிஸ்புல்லாக்களோடும் இஸ்ரேலுக்கும் மத்தியில தான். ஆனால் ஹிஸ்புல்லாக்களோட ஒப்பந்தம் பண்ணல அவங்க,
லெபனானோட பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுதங்கள் களையப்பட வேண்டும், களையப்படாத பட்சத்தில் நாங்கள் மீண்டும் தாக்குதல்களை தொடர்வோம் என்கிற செய்திகளை அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இதே நேரம் நேற்று இரவு நேரங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களை இலக்கு வைத்து சவுத் லெபனான்ல நபாதியா பகுதிகளில் நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதற்கு உடனடியாக நாங்களும் பதிலடி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 4 படைப்பிரிவை சேர்ந்த 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்களோடு தாங்களும் பதிலடி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை ஹிஸ்புல்லாக்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் ஈரான் அமெரிக்க ஒப்பந்தத்தில் இவைகள் எல்லாம் மேலதிகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் அடங்க மறுத்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேல் எப்படியாவது ஒரு சண்டையை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதற்கான முனைப்புகளை தான் காட்டுகிறது என்பதை இதிலிருந்து புரிய முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் ஈரான் இதற்கு என்ன பதிலடியை கொடுக்க போகிறது என்பதை அந்த தகவல்கள் வருகிற போது உங்களுக்கு அதனையும் உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் MIC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு உங்களுக்கு தேவையான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ்.